ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81வது பகுதி நம்ம பார்க்க போகிறோம். 80வது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத சுருக்கமாக இப்போ பார்த்துடலாம். அதாவது வேலைக்கு போன இடத்துல நிற மாசமாக இருக்கனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேலைக்கு வேண்டாம், நீங்கள் வேலை பார்க்குறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு பிள்ளையும் நானும் அந்த பிள்ளையும் 2 பேருமே 9வது மாதத்தில் இருந்ததுனால அந்த ஓனர் என்ன பண்ணிட்டாரு, பயந்துட்டார். கட்டெல்லாம் தூக்கணும், அதனால் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு பயந்துட்டு வேலையை விட்டு நின்றுக்கங்கம்மா, நீங்கள் வேலை பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதோட தான் நான் 80வது பகுதியில் ஃபைனலாக முடிச்சிருந்தேன். இப்போ நம்ம 81வது பகுதியில் தொடர்ச்சியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு லைவில் ஒரு நபர், ஒரு தம்பி சொன்னாங்க, அக்கா உங்களுடைய வரலாறு கேட்க சூப்பராக இருக்குது, உண்மையிலேயே அருமையாக சொல்கிறீங்க, நல்லா இருக்குது, கேட்க கேட்க தொடர்ந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 2வது கமாண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. நானும் விடாமுயற்சியாக போட்டுகிட்டே தான் இருக்கேன். இது வரைக்கும் யாருமே ஒரு கமாண்டு கூட போட்டதில்லை. லைவில் சொல்லியிருக்காங்க இப்போ தான். ஓகே மக்களே, எல்லோரும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமாண்ட் அது எதுவாக இருந்தாலும் போடுங்க மக்களே. நிறை குறைகளை நான் சரி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? என்னுடைய என்கரேஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் போடுங்க. ஓகே, நம்ம இப்போ 81வது பகுதியை பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம 81வது பகுதியை நம்ம பார்க்கலாம் மக்களே, வாங்க. அதாவது ஓனர் இந்த மாதிரி, அதாவது அவரையும் சொல்ல முடியாது, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மாதம் 8, 9 இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் எனக்கு உங்கள்கிட்ட வேலை வாங்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த அண்ணன் சொல்கிறாரு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ எங்களாலையும் தவிர்க்க முடியல. அப்படியே நாங்கள் கேட்டுட்டு வெளியில் வர்றோம். ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே பிள்ளைங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்கள்லாம் நிறைய பிள்ளை வேலை பார்க்கணும். துண்டு கம்பெனினால நானும் அப்படி தான் வேலை பார்த்தவ தான். அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் ஓடியாந்து என்னக்கா சொன்னார் ஓனரு அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அவர் கொஞ்சம் சிரமப்படுறாருப்பா, மாசமாக இருக்கிறவங்க, அது மாதமும் கூடிருச்சு, இந்த நேரத்தில் வேலை வாங்குறதா அப்படின்னு சங்கடப்படுறாரு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுது, இல்லைக்கா அவங்க சூழ்நிலையெல்லாம் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு தெரியும், நாங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிறோம், பேசிட்டு நீங்கள் எவ்வளோ நாள் உங்களால் வேலை பார்க்க முடியுமோ அவ்வளோ நாள் நீங்கள் பாருங்கள், நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுது. ஒரு பிள்ளை சூப்பர்வைசர் இருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி நீங்கள் அண்ணன்ட்ட பேசுங்க, இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் இவங்க ஒரு மாதமோ 1.5 மாதமோ அவ்வளோதான் அவங்க வர முடியும், அதுக்கு எதுக்கு நிற்க வைக்க, அவங்களுக்கு செலவுக்கு இல்லை, கஷ்டம்னு சொல்கிறாங்க 2 பேருமே அப்படின்னு பிள்ளைகள்லாம் பேசிடுச்சு. பேசிட்டு அந்த அந்த சூப்பர்வைசர் பொண்ணுகிட்ட சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எங்களுக்காக ஓனர்கிட்ட போய் பேசு. என்ன அப்படின்னா, அதாவது 10 துண்டு கட்டணும் அப்படின்னாலே அது ரொம்ப பெருசாக இருக்கும். இல்லை பெருசாக எவ்வளோ பெரிய கட்டாக இருக்கும், நம்மளால் தூக்கலாம் முடியாது, அந்த மாதிரி பெருசாக இருக்கும். அது டர்க்கி டவல். உங்களுக்கு டர்க்கி டவல்னாலே தெரியும், ஒரு டவல் இவ்வளோ கனம் இருக்கும். அதில் 10 டர்க்கி டவலை மடித்து வச்சு கட்டி நம்ம தான் கொடுக்கணும். பிசிறு பார்க்கணும், கட்டணும், மடிக்கணும், எல்லாமே அவங்கவுங்க வேலை. அது இப்போ இதெல்லாம் நாங்கள் செஞ்சு அந்த கட்டை கொண்டு போய் போட்டுட்டு வேறொரு கட்டை எடுத்துகிட்டு பிரித்து அதை ஃபுல்லாக நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மடித்து டேமேஜ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திருப்பி அதை மடித்து கட்டி அந்த இடத்துல கொண்டு போய் போடணும். இதான் எங்கள் வேலை. அப்போ அந்த பிள்ளைங்க என்ன சொல்லிடுச்சுங்கன்னா, ஓனர்கிட்ட போய் அவங்க உட்கார்ந்த இடத்துலையே உட்காரட்டோன்னே, நாங்கள் அந்த கட்டை தூக்கி போடுறோம், அவங்க உட்கார்ந்த இடத்துலையே பிசிறு பார்த்து மடித்து வச்சுருவாங்க, நாங்கள் கட்டி தூக்கி போட்டுருவோனே, நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு அங்கே இருந்த பிள்ளைய பூராவுமே சொல்லிடுச்சு மக்களை. உண்மையிலே அதாவது இப்போ கூட நான் அதெல்லாம் மறக்கக்கூடாது.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைங்கெல்லாம் உதவி பண்ணாங்க. உடனே எல்லாரும் போய் ஓனர்கிட்ட பேசினோன்னே, சரிம்மா ஏதோ சொல்கிறீங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, தாராளமாக செய்யுங்க. அவங்களுக்கு உடம்பு சௌரியமாக இருக்கணும், வேலை பார்க்குறதுக்கான உடம்பு சௌகரியம் அவங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்கள வேலை பார்க்க தாராளமாக சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நின்றுக்க சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணே நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்க இன்னும் வந்தால் 1 மாதம் 1.5 மாதம் தானே வருவாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துருவாங்க, குழந்த பிறந்துடும், அவங்களுக்கு வேலைக்கு வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க எங்களுக்காக ஓனர்கிட்ட பேசி அந்த வேலையை பழையபடி எங்களை தொடர வச்சுச்சு மக்களை. உண்மையிலேயே அந்த பிள்ளைங்களும் எனக்கெல்லாம் மறக்கக்கூடாது, நல்ல உதவி பண்ணிச்சுங்க. நானும் அந்த பிள்ளைய ரொம்ப நன்றிப்பா அவங்களுக்கு, அவங்க ஏன் காப்பு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுதுங்க. உங்கள் குணம் நல்ல குணமாக இருக்கு 2 பேருமே. இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூட இருப்பீங்களாக்கா? அப்புறம் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் வரமாட்டீங்க, குழந்தைய பார்க்கணும் அது இதுன்னு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய சொல்லுது. நல்ல பிள்ளைய, ஆனால் உண்மையிலே எல்லா பிள்ளைகளுமே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஓனர்கிட்ட பேசினோன்னே, உங்களுக்கு ரொம்ப முடியலைன்னா மட்டும் சொல்லியிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி அந்த மாதிரி தான் ஓனர் சொல்லியிருக்காருக்கான்னு எல்லா வாரம் சொல்லிடுச்சு மக்களை. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வேலையை தொடர ஆரம்பிச்சிட்டோம். தொடர ஆரம்பித்து அந்தான்னு 1 மாதம் பொழுது போயிடுச்சு. 9 முடிய போகிற ஸ்டேஜ். 9 முடிய போகிற ஸ்டேஜ். மறு மாதம் டேட் எனக்கு கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி எனக்கு டேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஞாபகம். ஜூன் 10ஆம் தேதி டேட்டு. நான் ஆனால் மே மாதம் வரைக்கும் நான் வேலை பார்க்குறேன். அப்போ ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் மாமியார் வர்றாங்க. மாமியார் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வரைக்கும் அவங்க வந்ததே கிடையாது. அவங்க என்ன செய்கிறா ஏது செய்கிறா எதுவுமே அவங்க கேட்டது கிடையாது. அது வரைக்கும் அவங்க வந்ததே இல்லை. பார்த்தீங்கன்னா என்னங்க வாங்கத்தான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தா என்ன இன்னும் வளகாப்பு போடலை அவங்க அம்மா, 9 மாதம் ஆச்சுன்ற அப்படின்னாங்க. அது எனக்கு தோணலை. இங்கே இருக்கிற பிரச்சனையில் நமக்கு வளகாப்புலாமல் மைண்டில் வருது. அவங்க சொன்ன உடனே தான் எனக்கு அந்த மைண்ட் செட்டே வருது மக்களை. அதை கூட நான் யோசிக்கலை. பார்த்தீங்கன்னா வளகாப்பெல்லாம் இப்போல்லாம் எப்படி சூப்பராக நடத்துகிறாங்க. உண்மையிலே நிறைய வளகாப்புக்கு நான் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. மண்டபம் பிடிச்சி நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயம் கூட எனக்கு மறந்து போச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி எனக்கும் சரி அந்த வளகாப்பு போடணும், அந்த இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த மாதிரி ஐடியாவே அவருக்கும் இல்லை எனக்கும் இல்லை. அது தோணவே இல்லை. பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை தான் சொல்கிறாங்க, என்ன 9 முடிய போகுதுன்னு சொல்கிற, இன்னும் வளகாப்பு போடாமல் இருக்காங்க உங்கள் அம்மா, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. கேட்டால் எனக்கு என்ன சொல்ல தெரியும், நான் முழிக்கிறேன் கிடந்து. இதை எப்படி சொல்கிறது, அந்த ஐடியாவே தோணலையே. அப்புறம் எப்படி பேசாமல் இருந்தேன் நான். சரி நான் போய் உங்கள் அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அத்தை. இன்னும் 9 மாதம் வரைக்கும் முடிய போகுது, அது வரைக்கும் இன்னும் வளகாப்பு போடாமல் இருக்காங்க, நம்ம என்ன ஏதுன்னு கேட்குறேன் உங்கள் அம்மாட்ட அப்படின்றாங்க. நானும் சரிங்கத்த அப்படின்றேன். அவ்வளோதான், நம்ம என்ன சொல்ல முடியும். சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்துக்க. பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்தாங்க, சாப்பிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. சரி மக்களே, எங்கள் அத்தை போய் பேசுனாங்களா இல்லை அங்கே வளகாப்புக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, வளகாப்பு நிகழ்ச்சி நடந்துதான் நடக்கலையா அப்படின்றத நம்ம 82வது பகுதியில் பார்க்கலாமா மக்களே. ஓகே, வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன் தமிழ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். சரிங்களா மக்களே, மீண்டும் நம்ம அடுத்த ஒரு தொடரில் பார்க்கலாமா. நன்றி, வணக்கம்.